Taste the Daily. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பேச மறுப்பது ஏன் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் அஜித்குமாரை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சேகர் வலியுறுத்தியுள்ளார். இந்த டெத் புதியதல்ல. ஏன்னா திமுக ஆட்சியேற்ற காலத்தில் இது 25வது லாக்அப் டெத். இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. யாருமே இதற்கு குரல் எழுப்பவில்லை. கூட்டணி கட்சிகள் விசிகா கம்யூனிஸ்டுகளெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருப்பது ஏன்? பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். காவல்துறை விசாரணையில் துடிதுடிக்க அடித்து கொலை செய்யப்பட்ட திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பதாகை ஏந்தி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி தலைமையில் கழக அலுவலகத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பதாகைகளை கையில் ஏந்தி அதிமுகவினர் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு கழக செயலாளர் சிவ ஆனந்த், மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜாக்கிர் உசேன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு கழக செயலாளர் மதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 2வது கணவருடன் சேர்ந்து குழந்தைகளுக்கு சூடு வைத்த பாசக்கார தாயிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சத்யாவிற்கு சிவா என்பவருடன் திருமணம் நடந்து 5 வயதில் பெண் குழந்தையும் 3 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர். சிவாவை பிரிந்த சத்யா அன்பரசன் என்பவரை 2வது திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் பொன்னேரியில் பாதாள சாக்கடை பணியில் ஈடுபட்டுள்ள சத்யா தனது குழந்தைகளின் கை கால்களில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார். குழந்தைகள் இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சத்யா அன்பரசனிடம் தீவிர விசாரணை நடைபெறுகிறது. இந்த கொடுமையை கண்ட பொதுமக்கள் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ என ஆவேசமாக விமர்சிக்கின்றனர். நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் கணேசராஜா நெல்லையப்பர் கோவில் ஆணி தேர் திருவிழாவில் அடிப்படை வசதிகள் செய்வது உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் பங்கேற்பதால் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை வைத்த மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வராமல் முடக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகராட்சியில் ஊழல் நடைபெறுவதாக அதிமுக கவுன்சிலர் அமுதா கூறியதற்கு திமுக மேயர் ஒருமையில் பதிலளித்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். நெல்லையப்பர் கோயில் தேர் திருவிழா வருது, 5 லட்சம் மக்கள் கூடுவாங்க. அதனால அவங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு இந்த நடமாடும் அந்த கழிப்பறைகள், டாய்லெட்டு, அந்த இதெல்லாம் நிறைய விடுங்க. தண்ணி வசதி எல்லா இதுலேயும் வைக்க மாதிரி தன்னார்வலர்கள் மூலமாக பண்ணுங்க. அது தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அம்மா செஞ்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க செய்வாங்கிற நம்பிக்கை புதுசாக கமிஷனர் வந்திருக்காங்க. எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்கு குறைகளை பூரா நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். பல முறை சொல்லியாச்சு. செவடங்காதில் சங்கு மாதிரி தான் இருக்குது. அதனால் ஊழல்னு இவங்க பேசுறதுக்கு, ஊழலை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. திருப்புவனம் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வழக்கை மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் மனு அளித்துள்ளனர். சென்னை மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் வழக்கறிஞர் முத்து இசைக்கு அளித்துள்ள மனுவில், திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வரும் நாட்களில் லாக்அப் மரணங்கள் நடைபெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் 48 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். Taste the Daily.